பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் சாண்ட்ரா நறுக்குன்னு ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இப்போ அட்டாக் பண்ணலாம், இப்போ கேம் பிளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு டீம் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்குறாங்க. நேற்று நைட் அதை தானே அந்த பொண்ணு பண்ணிச்சு. சாண்ட்ரா ரம்யா எவ்வளோ போராடினாங்க நேற்று நைட்டு. அப்பயே வந்து திருடி இருந்தா பரவாயில்ல. நான்லாம் திருடுவாங்கன்னு 5 மணி வரையும் முடிச்சிட்டு இருந்தேன் மக்களே. 5 மணி வரையும். ஸோ பிளானை போட்டு நகர்த்தி போறாங்களா, சரி ஏதோ பண்ண போறாங்கன்னு பார்த்தா புஷ்ஷுன்னு போயிடும். திரும்ப போவாங்க, புஷ்ஷுன்னு போயிடும். இதை பார்த்து பார்த்து நமக்கு தான் காண்டாச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் கண்டிப்பாக அந்த இது ரெட்ரோ டீமை பாராட்டி ஆகணும். ஏன் என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு ரம்யாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. தே ஆர் டிசர்வ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது மொத்தத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். இதன் மூலிமா எனக்கும் ஒரு உதவியாக இருக்கும். மறக்காம பண்ணிடுங்க. லைக் முக்கியம் கைஸ், லைக் முக்கியம். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா இந்த டீமோட கோஆர்டினேஷன் என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் இந்த டீம் நெக்லஸை எடுத்து மேலே போட்டாங்க, வீட்டுக்கு மேலே. ஓகே, இப்போ நெக்லஸை பிக் பாஸ் திருப்பி கொடுத்துட்டு அதில் ஒரு கேம் பிளே பண்ணணுன்றது தான் பிக் பாஸோட திட்டம். கரெக்டா? எப்படி இந்த நெக்லஸை கொடுத்துட்டு ஒரு கேம் பிளே பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் அங்கே சபரியை ஜெயிலில் அடிச்சுட்டு இங்கே நெக்லஸை கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த டீம் என்ன பண்ணும், அந்த நெக்லஸை திருடுறதுக்கான முயற்சி பண்ணும். பிளான் எல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் நான் நிஜமாவே பாராட்டுறேங்க. இந்த டீமோட கோஆர்டினேஷன் இருக்கட்டும் சரி, அந்த டீம் ஒவ்வொருத்தருக்கான பர்ஃபார்மன்ஸு சிங்கிளா எல்லா இடத்துலையும் அலர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த டீமோட ஒரு பாயிண்ட் இல்லை 2-3 இடத்துல வந்து அயடா திங்க் பண்ணியிருக்காங்க. அவங்க திங்க் பண்ணுறதை விட இவங்க முன்னாடி திங்க் பண்ணி வேற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நைட்டே சொல்கிறேனே, பிரஜனுக்கு போய் பிரஜன் போய் தூங்குங்கன்ற மாதிரி திவ்யா அமிச்சிட்டு விக்ரமும் திவ்யாவும் கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 3:30-4 மணி வரையும் ஹோல்டு பண்ணாங்க. ஸோ நைட்ல இருந்து 4 மணி வரையும் ஹோல்டு பண்ணது திவ்யா மற்றும் இவரு மட்டும்தான். யாரு? விக்ரம். இவங்க 2 பேரும் ஹோல்டு பண்ணி பக்காவா. அதுல குறிப்பா சாண்ட்ரா பல திட்டங்கள் போடுவாங்கன்னு தெரிஞ்சு திவ்யா அலர்ட் ஆகி நான் வெயிட் பண்றேன், எக்ஸைட்டடா இருக்கேன், வாங்கடா வாங்கன்ற மாதிரி இதோ இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி இந்த போஸ் வேணா நான் தம்ப்நெயில்ல வச்சா கூட வைக்கிறேன். இந்த போஸ் பார்த்துட்டு வாங்கடா நான் இருக்கேன், வா என்ன டீல் பண்ண. இதுல அவங்க கோட்டா விட்டுட்டே இருந்தாங்க. எங்க திவ்யா கோட்டையை விட்டுருவாங்களோ, கோட்டை விட்டுருவாங்களோ நினைச்சேன். அந்த மாதிரி நடந்தா ரொம்ப தெளிவா ஸ்மார்ட்டா பயங்கரமா பிளே பண்ணாங்க. சைலண்டா போயிட்டு கனி எழுப்புனதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டீம் எழுப்பி விட்டு வேலை பார்த்ததா இருக்கட்டும்ன்ற மாதிரி பக்காவா பிளான் பண்ணாங்க. ஒரு பாயிண்ட்ல விக்ரம் தூங்குறாரு, திவ்யா தூங்குறாங்க. திவ்யா தூங்குனதுக்கு அப்புறம் கனி எழுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துடுறாங்க, சுபிக்ஷா. இந்த 2 பேர் ப்ரொடக்டிவ் ஷீல்டா மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இது வந்து ஒரு 5:30 மணிக்கு மேல, 5 மணிக்கு மேல 5:30 அந்த டைம்ல இவங்க எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்க இருந்து பாதுகாக்கிறது. அடுத்ததாக இவங்க 2 பேர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற மாதிரி போயிட்டு ஆதிரை மற்றும் அமித். ஸோ கம்ப்ளீட்டா ஒரு கோஆர்டினேஷன்னா அவங்கவுங்க ரெஸ்ட்டும் எடுக்கிறாங்க, வந்து டீமுக்காக ஒண்ணு அப்படின்றத ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்க. நான் பெரும் டிராபேக்கா நினைச்சிருந்த இந்த டீம்ல திவ்யா சொதப்பாம இருந்தா ஓகே, திவ்யா சொதப்பிட போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா நேத்து திவ்யா தான் அந்த வேலைகள்லாம் அழகா பார்த்ததா இருக்கட்டும், டீல் பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி செமையா இருந்தாங்க. பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் திவ்யாவுக்கு செமையா இருக்கு. பக்காவா பண்ணாங்க அப்படின்றத நம்ம அந்த கோஆர்டினேஷனும் அவங்க போற உழைப்பும் பாராட்டியே ஆகணும். ஏங்க முதல் நாள்ல இருந்து எடுத்துங்க. இந்த டீம் உழைப்பு போட்டதை விட அந்த டீம் என்ன உழைப்பு போட்டாங்க முதல்ல சொல்லுங்களேன். இந்த டீம் இருக்குல்ல, அந்த டீம் எவ்வளவு உழைப்பு போட்டிருக்காங்க நீங்க சொல்லுங்களேன். ஸோ லிட்டரலா அதை திருடுறதுக்காகவும் இது பண்றதுக்கான அவ்வளவு முயற்சிகள் போட்டிருக்காங்க. பண்றாங்களோ பண்றியோ அந்த அளவு டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணாங்கல்ல. இந்த டீம் ஒன்றும் தூக்குறதுக்கு முக்கியம்ன்ற மாதிரி போய் தூங்குறானுங்களே. அப்புறம் எதுக்கு தூங்குறதுக்கு வந்தீங்களா? இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க? நான் முத கேள்வி, தூங்குறதுக்கு வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க இந்த வீட்டுக்கு? தூங்குறது என்ன போங்க. அதுக்கப்புறம் இதுல சாண்ட்ரா நேற்று அவங்கள பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. சாண்ட்ரா ரம்யா வந்து ஏதோ பண்ணணும், ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சுச்சுவேஷன் அமைஞ்சதுங்க, லிட்ரலி சுச்சுவேஷன் அமைஞ்சது சாண்ட்ராக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிட்டு நானும் எடுப்பாங்கன்னு அவ்வளோ ஆர்வமா என்கேஜ் பண்ணாங்க ஆடியன்ஸை. இந்த டாஸ்க்லாம் என்கேஜிங் த ஆடியன்ஸ் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை பண்றாங்க. அதை பண்ணும்போது கூட ஹெல்ப் இல்லை. சபரியால கை கட்டப்பட்ட நிலையில் சபரி என்னை ஜெயில விட்டு வரக்கூடாது பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அது வந்தா ஃபவுல் கேம் ஆயிரும். சபரி நின்ட்டான். பாத்ரூம் வரையும் தான் என்னால் வர முடியாது, அதுக்கு மேலே என்னால் வர முடியாதுன்ட்டான் சபரி. இப்போ எழுந்துக்கணும்ல, போய் கமருதினா தூக்கம் வருதுன்றாரு, எஃப்ஜேனா தூக்கம் வர்றாரு. பாரு மேடம் வாய் மட்டும் தான் நைட் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணலாம்னு பேசுறாங்க. ஆனா போய் பண்ண வேண்டிய இடத்துல ஒன்றும் பண்ணல. நைட் எல்லாம் நல்லா தூங்கி எழுந்துட்டு வந்துட்டு காலைல ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்ல ஏகப்பட்ட சண்டைகள். இப்போ வாங்க பெட்ஷீட்டை போட்டு மூடுவோம், அந்த கும்பலை வந்து அடிப்போம் தூக்குறோம் அப்படின்ற மாதிரி காலைல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, காலைல உட்காந்து பிளான் பண்ணிருக்காங்க 9 மணிக்கு மேல. அதுலயும் டீமுக்குள்ளேயே பல பிரச்சனைகள். எஃப்ஜி அதெல்லாம் பண்ண முடியாது, அப்படி பண்ணா மாட்டிப்போம், நம்ம டைரக்டா கையும் களவுமா சிக்கிடுவோம், ஜெயிலுக்கு தான் போனோம், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுல வியானாவுக்கும் இவங்களுக்கும் வாக்குவாதம் வந்து எஃப்ஜி நான் கிளம்புறேன்ற மாதிரி போயாச்சு.
உடனே வியானா கத்தாத இப்படி பண்ணாதன்ற மாதிரி வியானா ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அங்க ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. சரி நம்ம ஏதாவது பண்ணணுமே. இப்போ ஆல்ரெடி நைட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் 3 பேர் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அந்த டீம்ல. எக்ஸாக்ட்லி என்ன பண்ணோம்னா நேற்று சாண்ட்ரா ஸ்கோர் பண்ணியாச்சு, ரம்யா ஸ்கோர் பண்ணியாச்சு, சபரி ஸ்கோர் பண்ணியாச்சு அந்த டீம்ல. அவங்க எடுத்தாங்களோ எடுக்கலையோ, ஆனா அவங்க ஒரு உழைப்பை போட்டு அது எல்லாமே பண்ணாங்க இல்லையா, இது பண்ணாங்க இல்லையா. இன்னைக்கு காலில் நம்மளும் இன்னைக்கு போய் இன்னைக்கு பண்ணுவோம், இப்ப பண்ணுவோம் அப்படின்னா மாதிரி தூங்கி எழுந்து ரெஸ்ட் எழுதிட்டு அவனுங்களாம் தூங்கவே இல்லை. சபரியும் தூங்கல, ரம்யா சாண்ட்ரா அவ்வளோ தூங்கல, தூக்கமே கம்மி. அவங்க காலைல 5-5:15 தான் அவங்க போய் தூங்கினாங்க, அது வரையும் தூங்காம இருந்தாங்க. இப்போ இவங்க போயிட்டு இப்போ பண்ணலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வம்பிலுக்கலான்ற மாதிரி வம்பிலுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி இப்போ வம்பிலுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா நீ ஹைட்டா இருக்க குள்ளமா இருக்கன்ற மாதிரி பார்வதி போய் ரகலை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றாங்க. பிளான் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா அவங்க ட்ரிகர் ஆக மாட்டேங்கிறாங்க. பக்காவா இதுல குறிப்பா பிளாங்கெட் இருக்குல்ல, அந்த பெட்ஷீட் அவங்க போட்டு வச்சிருக்காங்க. அவங்க கிட்டே போய் அந்த பிளாங்கெட்டை கேட்கறாங்க. என்ன அறிவாளி பாருங்க. ஸோ டாஸ்க்கு நமக்கு தேவைப்படுதுன்னா அவங்க டீம் கிட்டே கேட்டா அவங்க உஷாராக மாட்டாங்களா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா சபரி எஃப்ஜே எல்லாம் பேசிருக்கும். இந்த கேம் கெட்டு போனதே எஃப்ஜே சொல்றாரு பார்வதியால தான். இவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. நீயும் ஒன் ஆஃப் தி அங்கம் தான் கேம் கெட்டு போனதுக்கு இந்த டாஸ்க்ல. நான் இதுல வந்து பார்வதி, கமருதீன் மற்றும் எஃப்ஜே இந்த 3 பேரையும் குறிப்பிடுவேன். 3 பேரும், ஏன்னா அது 3 பேர் மேலேயும் தப்பு இருக்கு, ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது. உடனே எங்க சொல்றாங்க ரம்யா டிஸ்கஸ் பண்ணும்போது, நானே இந்த அவங்க ஜெயிக்கட்டும், அவனுக்கு தே டிசர்வ்டா, அவங்க ஜெயிக்கிறதுக்கான தகுதியான நபரை அவங்க பண்ணிட்டு நான் ஜெயிச்சுக்கிட்டேன்ற மாதிரி ரம்யா சொல்றாங்க நைட்டெல்லாம் முழிச்சு. ஏன்னா உதவி இல்லாமல் நிராகரிக்கப்பட்ட 2 நபர்கள் நைட்டு டீம் இருந்துதான் எடுத்துருக்கலாம்ல. காலில் வந்து நம்ம எடுக்கலாம்னு முயற்சி போட்டு அவங்க கலாய்க்க தான் செய்யறாங்க. காலில் இப்ப எடுக்கலாம்னா இப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாதுன்ட்டு. இப்ப வந்து கம்ப்ளைண்ட் வேற சாண்ட்ரா கிட்ட, யார் பார்வதி. ஆமா இப்ப நம்ம எடுக்கலான்றா, சபரி சப்போர்ட் பண்ண மாட்டான், இதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. எங்க நைட் எல்லாம் நாங்க 3 பேர் பாடுபட்டு இருக்கோங்க. எப்படி சாண்ட்ரா ஓப்பனா சொல்றாங்க, நாங்க நைட்டு 3 பாடுபட்டு இருக்கோம். எங்க அதுக்கான கிரெடிட் கொடுக்குறோங்க. நீங்க கிரெடிட் கொடுக்குவானா மக்கள் பார்த்திருப்பாங்க, விஷுவல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஓப்பனா சொல்லிட்டாங்க பார்வதி கிட்ட. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவங்க பண்ணிட்டாங்க, இப்ப நம்ம ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக தான் காலையே வம்பிழுத்தல் இதெல்லாம் பண்ணிட்டு ட்ரிகர் பண்றது தான் ஸ்ட்ராட்டஜி தான். பண்ணுங்க. நேத்தே அதுல வந்து இப்ப பண்ணலாங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லும்போது இப்ப பண்ண முடியாதுங்க. எல்லாரும் அலர்ட் ஆகி பிரசன்டபிள் ஆயிட்டு ரெடி ஆயிட்டு பக்கா ஃபோக்கஸ்டோடு இருக்காங்க. நைட்டே நேத்துக்கு ஒரு பெரிய சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு, அதை பயன்படுத்தல. அது நீங்க தூங்கணுங்க, எல்லாரோடைய தப்பு. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, ஏங்க எஃப்ஜேவை மட்டும் ரம்யா கேட்கல, அது அவங்க விருப்பம்னு சொல்லிட்டு போறாங்க, இது என்ன நியாயம்ன்ற மாதிரி பார்வதி கேட்க உடனே சாண்ட்ரா போட்டாங்க, நீ தூங்கினவங்க எல்லாரும் அவங்கவுங்க தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட். ஏன்னா இவங்களும் தூங்கி இருக்காங்கல்ல, அதையும் போட்டு விட்டாங்க ஒரு பக்கம் சாண்ட்ரா. அந்த நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. ஸோ உண்மையான உழைப்பு போட்டவங்க, உண்மையான வேலை செஞ்சவனுக்கு இது பலன் கிடைச்சே ஆகணும் அப்படின்றது நான் சொல்றேன். இந்த டாஸ்க்ல எவன் உண்மையா உழைப்பு போட்டோன்னு அவன் ஜெயிக்கிட்டோம் அப்படின்றதான். ஒண்ணுமே இது பிளான் பண்றன்ற பேர்ல ஒரு டயலாக பேசிட்டு அதுக்கப்புறம் நல்லா நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு காலைல வந்து பண்றன்ற பேர்ல பண்றதுலாம் நல்லது இல்லை. ஸோ டீம் கோஆர்டினேஷன், டீம் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்றது கரெக்ட். அந்த வேலையில் பார்க்கும்போது அந்த விக்ரமன் டீம் அந்த குறிப்பிட்ட அந்த ரெட்ரோ சினிமா தன்னுடைய அனைத்து உழைப்புகளும் போட்டு பக்காவா கோஆர்டினேஷனா ஒர்க் பண்றாங்க. அவங்க ஜெயிக்கிட்டோம் அப்படின்றதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.